இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரியாணி செய்ய மொட்டை மாடிக்கு போயிட்டோம். முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் லவங்கம், பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டுட்டோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா நான் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, தயிர் இதுவும் சேர்த்துட்டோம். இதோட அளவு எல்லாமே நான் லாங் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பால் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கிரேவி நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன் உடையக்கூடாது இல்லையா, அதனால நல்லா லெமன் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அரிசி குக் ஆகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சுருந்தோம். 80% குக் ஆனதுமே நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதோட அரிசி சேர்த்துடலாம் கிரேவியில். இப்போ வந்து தம் விட்டுடலாம். தம் விட்டதுக்கு அப்புறமா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட கண்டினியூஷன் vlog நாளைக்கு வரோம். பாய்.